பேசினார். ஆனால் நேற்று தினத்தில் வேறு மெசேஜ் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். சார் எல்லாம் நன்மைக்கு தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லா அதை வேறு யாருக்காவது கொடுக்கறதுக்காக வச்சுருப்பார்னு நினைக்கிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நிறைய நேரங்களில் நம்ம தலையெழுத்து சரியில்லை, உன் தலையெழுத்து இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுறது சொல்லுவோமா இல்லையா? உன் தலையெழுத்து இப்படி இருக்குது, நான் என்ன செய்கிறது, உன் தலையெழுத்து சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறையா குறை பேசின காரியங்கள் உண்டு. நிறைய பேர் என்னிடத்துல சொன்ன காரியங்கள் உண்டு. நாமளும் சில நேரத்தில் உன் தலையெழுத்து சரியில்லை, உன் எழுத்து சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். பழங்காலத்து மனிதர்கள் கூட அடிக்கடி இந்த வார்த்தை என்ன செய்வாங்க, ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைகள் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஆண்டோடைய பிள்ளைகள் கூட என்ன பண்ணுறது, தலையெழுத்து நான் இங்கே மாட்டிக்கிட்டேன், என்ன பண்ணுறது, எனக்கு எழுதி வச்ச எழுத்து இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னது உண்டு. ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய கையெழுத்துக்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்படி இவங்க சொல்கிறதெல்லாம் சரிதானா அப்படின்னு பார்க்கும்போது, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் சில காரியங்களை எழுதி இருக்கிறேன்றார். ஹல்லேலூயா. அவர் நம்ம வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தேவனுடைய கரத்தினால் எழுதப்பட்டவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலாக உள்ள பரிசுத்தவான்கள் இந்த வேத புஸ்தகத்தை எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் மூலமாக கர்த்தர் கிரியை செய்தார். ஒரு சில இடங்களில் அவரே தன்னுடைய கையெழுத்தாலே எழுதின காரியங்களும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய எழுத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய எழுத்துக்களில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய எழுத்துக்கள் நமக்கு என்ன சொல்ல வருகிறது, தேவனுடைய எழுத்துக்களின்படி நாம் நடக்கிறோமான்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம ஆராய்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரண்டே நம்ம என்ன செய்யணும், திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஓசியா 8வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஓசியா 8வது அதிகாரம் 12வது வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, வேதத்தின் மகத்துவங்களை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் கையில் வேத புஸ்தகம் இருக்குது? இதை கையை எல்லாம் வேதத்தை உயர்த்தி காட்டுங்க. வேதம் இல்லாமல் வந்துட்டா நீங்கள் ஆண்டவரே இல்லாமல் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தோடு தான் ஆலயத்துக்கு வரணும். ஆர்சி சர்ச்சில் தான் வேத புஸ்தகம் இல்லாமல் நம்ம போவோம். இங்கெல்லாம் வேத புஸ்தகம் இல்லாமல் ஆலயத்துக்குள்ளார நுழையவே கூடாது. ஹல்லேலூயா. சொல்கிறாரு, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். இப்போ யார் யார் கையிலெல்லாம் வேதம் இருக்குதோ உங்களுக்கெல்லாம் கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய எதிர்காலங்கள், நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாமே இதில் இருக்குது. அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு என்ன செய்யணுன்றது இதில் இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாமே எழுதி வச்சிட்டார். எப்போ எழுதி வச்சிருக்கிறார்? கிட்டத்தட்ட அவர் 2026 வருடத்துக்கு முன்பதாகவே எல்லாம் எழுதி வச்சிட்டார். ஹல்லேலூயா. எல்லாம் எழுதி வச்சிட்டார். பெற்றுக்கொள்கிறது தான் நம்ம கையில் இருக்குது. பெற்றுக்கொள்ளாமல் தவிக்கிறோம் பாருங்கள். அதுக்கு தான் அந்த ஆலயம், இது கூடுகைலாம். அந்த கூடுகையில் எழுதி வச்ச அந்த எழுத்துக்களை எடுத்து பேசும்பொழுது அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை எப்படி நம்ம அபியாசப்படுத்த வேண்டும் என்று அதிலே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. பாருங்கள், வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இன்றைக்கி நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வரலன்னா அந்த எழுத்துக்களை கொண்டு வரலன்னு அர்த்தம். நீங்கள் அந்நிய காரியமாக எண்ணியிருக்கீங்க அதை. ஹல்லேலூயா. பைபிள் இல்லாதவங்க வேதத்தை அந்நிய காரியமாக எடுத்திருக்கிறீங்க. அக்கா அந்தாண்ட அதானே சொல்கிறது, அந்நியர்களை போல நினச்சிருக்கீங்க கர்த்தரை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்னா வேதம் நம்ம இருதயத்தில் பதிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வேத எழுத்துக்கள் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டு இருக்கணும். அந்த வேத எழுத்துக்கள் இருக்கிற மகத்துவங்கள் அவர் சொல்கிறாரு, மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன். ஒவ்வொரு வரிகளும் மகத்துவமானவைகள், மகத்துவமானவைகள். அந்த மகத்துவத்தை இன்றைக்கி நம்ம படித்தோமா, அவருடைய கையினால் எழுதப்பட்ட அந்த வேதத்தை நாம் தியானித்தோமா, நாம் படித்தோமா, அவருடைய நாமத்தை உயர்த்தினோமா, அந்த வேத புஸ்தகம் நம்ம அபியாசப்படுத்துகிறோமா, அந்த மகத்துவங்களை கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறாரே, அதை அந்நிய காரியமாய் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த வேத புஸ்தகத்தை நம்ம நடக்கும்போது, வேத புஸ்தகத்தை நம்ம தியானிக்கும் போது, வேதத்தின் எழுத்துக்களை தேவன் எழுதின எழுத்து என்று சொல்லி ஒரு லெட்டர் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி அந்த காலத்தினால லெட்டர் தான் ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் பாட்டி லெட்டர் எழுதுவாங்க. லீவு நாள் போகும்போது எங்கள் பாட்டிக்கு எழுத தெரியாது. அதனால் என்ன செய்வாங்க, அவங்க சொல்ல நாங்கள் எழுதி கொடுப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் எழுதி கொடுப்போம் அந்த மாதிரி. அப்போ நாங்கள் எப்போ ஊருக்கு போகிறோமோ போகிறதுக்குள்ளார
எத்தனை பேருக்கு லெட்டர் எழுதணுமோ டேட்டு போடாமல் எல்லாருக்கும் லெட்டர் எழுதிடுறது. அல்லேலூயா. கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் எனக்கு 2-3 தடவை லெட்டர்லாம் போடுறாங்க. ஜூடா பிறந்ததுக்கப்புறம் தான் அவங்க ஒரு வருஷம் கழிச்சு இறந்தாங்க. அது வரை நல்லா என்ன செய்யுங்க லெட்டர்லாம் போட்டாங்க. அது மாதிரி அந்த ஒரு லெட்ரு வருதுன்னா, ஐயோ என்ன இன்றைக்கி எழுதியிருக்கிறாங்க. இப்போல்லாம் ஃபோன் கிடையாது இல்லையா, அந்த லெட்ரு பெரிய ஒரு அபூர்வமாக இருக்கும் நமக்கு. இன்றைக்கி என்ன எழுதியிருக்கிறாங்க, இன்றைக்கி என்ன நமக்கு எழுதி சொல்லியிருக்காங்க, நம்ம அவசர அவசரம் வரி விடாமல் ஒரு ஸ்பெல்லிங் விடாமல் எங்கேயாவது குறிப்பு எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் மூளை முடுக்க எல்லாத்தையும் என்ன செஞ்சுருவோம், படிச்சிருவோம். ஒரு உலக பிரகாரமான மனுஷர்கள் ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கும் பொழுது அதை எப்படி நம்ம என்ன செய்கிறோம், நமக்குன்னே ஏற்றவனமாக நினைத்து அதை ஒன்று விடாமல் படிக்கிறோம். இப்போ தான் புக்ஸ் யாருமே படிக்கிறதில்ல, யாருமே பேப்பர்ஸ் படிக்கிறது கிடையாது. இப்போ எல்லாமே ஃபோனு, எல்லாமே. அதுவும் இல்லாமல் ஃபோனில் நமக்கு வர மெசேஜே திரும்ப திரும்ப என்ன செஞ்சிருவாங்க, அனுப்பிடுவாங்க. அதுவே நமக்கு பெரிய ஸ்டோரேஜ் ஆகிடும். எல்லார் கையிலையுமே செல்ஃபோன் இருக்குது, எல்லார்ட்டையுமே வாட்ஸ்அப் இருக்குது, எல்லார்ட்டையுமே யூடியூப் இருக்குது, எல்லார்ட்டையுமே ஃபேஸ்புக் இருக்குது, எல்லார்ட்டையுமே இன்ஸ்டாகிராம் இருக்குது. எல்லாருக்குமே எல்லா நியூஸுமே போகுது. அல்லேலூயா. முக்கியமாக சர்ச்சை சம்மந்தப்பட்டது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது, நம்முடைய பர்சனலாக நம்மள்கிட்ட பேசுகிற காரியங்களை மாத்திரம் நீங்கள் அனுப்புனாலே போதும். அல்லேலூயா. அது பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு நம்ம சொல்லலாம். மற்ற எல்லா காரியமும் எல்லாம் ஃபோனை தட்டினா வருது, டிவியை போட்டால் எல்லா நியூஸும் வருது, தெரியாதவைகள் ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்தில் ஒரு லெட்ரு கிடைக்கிறது பெரிய அபூர்வமாக இருக்கும். என்ன நடக்குது தெரிஞ்சுக்கொள்வது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு வாஞ்சையாக இருக்கும். அல்லேலூயா. அதே போல தான் வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து வேதத்தை வாசிக்கும்பொழுது, இன்றைக்கி கர்த்தரின் இடத்துல என்ன பேச இருக்கிறார், இன்றைக்கி கர்த்தரினோட கூட என்ன பேச போகிறார், இன்றைக்கி என்ன புதிய காரியங்களை எனக்கு வச்சிருக்கிறான்னு சொல்லி நீங்கள் அந்த ஆர்வம், எப்படி லெட்ரு கிடைச்சா ஒரு ரொம்ப ஒரு அன்பானவங்கள்ட்டேருந்து ஒரு லெட்ரு வரும்போது எவ்வளோ ஆர்வமாக அதை வாசிப்பீங்களோ, அதே போல் நீங்கள் வேதத்தை திறந்து வாசிக்கும்போது நிச்சயமாகவே மகத்துவங்களை அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய தலையெழுத்தெல்லாம் மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு இதை தான் எழுதி வச்சிருக்கிறார், இதன்படி தான் நம்ம போகணும், நம்முடைய மனசை மாற்றிக்க முடியும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, அப்படி ஆகலை, இப்படி ஆகலைன்னு புலம்புற வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி நீங்கள் நீதிமொழிகள் வாசிக்கும்போது, இன்றைக்கி நீதிமொழிகளில் கர்த்தர் என்ன பேசியிருக்கிறார், இதே தேதியில் சங்கீதம் வாசிங்க, அதே தேதியில் புதிய ஏற்பாடு வாசிங்க, அதே தேதியில் ஒவ்வொரு தேதிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரங்கள் எடுத்து வாசிங்க. உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு அங்கே ஆன்சர் கிடச்சிரும். உங்களுடைய தலையெழுத்து அந்த இடத்துல வெளிப்பட்டுடும். அல்லேலூயா. அவருடைய கையெழுத்தை நீங்கள் படிங்க, உங்கள் தலையெழுத்தெல்லாம் மாறிடும். அல்லேலூயா. அந்த மகத்துவங்களை அறிந்து கொள்ளாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லி, என் கையினாலே அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்கள் என்ன செஞ்சாங்களா, அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அதை எடுத்து படிக்கிறதே இல்லை, அதை என்னான்னு கூட என்ன செய்யறதில்ல, பார்க்குறதே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா, ஒருத்தருடைய பயங்கர பிஸியான ஒரு டாக்டர், அவருக்கு அவங்க அப்பா அவங்க ஃபோன் பண்ணி லெட்டர் எழுதிட்டே இருக்காங்க. லெட்டரெல்லாம் அவர் பார்க்குறதே இல்லை, படிக்கிறதே இல்லை, அது என்னான்னு கூட கேட்குறதில்ல. ஒரு நாள் அவங்க அப்பா இறந்துட்டார், லெட்ரு வந்திருக்கு, அதை கூட ஓப்பன் பண்ணி அவர் பார்க்கல. அல்லேலூயா. ஒரு நாள் வந்துச்சு, சரி என்ன ஒரே லெட்டராக இருக்குது எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா அவங்க அப்பா இறந்து 1 மாதம் ஆயிடுச்சான். பாருங்கள் எவ்வளோ வேதனைகள். இன்றைக்கி கூட அப்படி தான், நம்ம கையில் இருக்கிற எழுதி கொடுத்த இந்த மகத்துவங்களை படிக்காமல் பிஸியாக இருக்கிறேன், அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி நம்ம வேதத்தை வாசிக்காமல் போயிட்டோம்னா நம்மளை விட்டு கர்த்தர் எப்போயோ வெளில போயிட்டார். நீங்கள் அறியாமல் உணராமல் இருந்துட்டு அவருக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டு அவரை நீங்கள் குறை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்முடைய மகத்துவங்கள் அவர் எழுதி கொடுத்த லெட்டர்ஸை டெய்லி படிக்கணும். இதுதான் உங்களுடைய லெட்டர், டெய்லி படிக்கணும். அவருடைய மனசில் இருக்கிறத எழுதியிருப்பார். நம்ம மனசுக்கு ஆதரவு சொல்லுவார், நமக்கு ஒரு ஆறுதல் படுத்துவார், நம்மோடு இடைப்படுவார், நம்ம இடத்துல பேசுவார். அவருடைய மனசையும் நம்ம அறிஞ்சிக்கலாம், நம்ம மனசையும் அவர் அறிஞ்சிப்பார். அல்லேலூயா. ஓசியா 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, என் வேதத்தை அவர்கள் மறந்தார்கள், நான் அவர்கள் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அறிவின்மையானால் சங்காரமாகிறார்கள், அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல சொல்றாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, எப்ராயிமுக்கு சொல்றாரு, நான் எல்லாம் எழுதி கொடுத்தேன், எல்லாமே உனக்கு வச்சிருக்கிறேன், நீ ஏன் அதை படிச்சு பார்த்து அதன்படி நடக்க மாட்டேற, இவ்வளோ காரியங்களை சொல்லியிருக்கிறேனே, ஏன் அதுக்கு கீழ்ப்படிய மாட்டேற, நீ என் வேதத்தை நீ மறந்தபடியினாலே நான் என்ன செஞ்சிருவேன்,
உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் என்னத்துக்காக இருக்கிறோம்? நமக்கு நல்ல குடும்பம், பிள்ளைகள், கணவர் எல்லாம் கொடுத்துருக்கிறார். கணவனை காட்டில் யார் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோம்? பிள்ளைகளை தான் அதிகமாக நேசிக்கிறோம். அல்லேலூயா. கணவனுக்கு தேவையானதை செய்கிறோமோ இல்லையோ, பிள்ளைகளுக்கு தேவையானதை கரெக்டாக நம்ம செஞ்சிடுறோம். என்ன உயிரே போனாலும் சரி, அதுங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிடுறோம். எதுக்காக? பிள்ளைகள் அடுத்த ஜென்ரேஷன், பிள்ளைகள் நல்லா இருக்கணும். நம்ம வாழ்ந்துட்டோம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். பிள்ளைகளுக்காக என்னத்தை வேணாலும் இழப்போம், பிள்ளைகளுக்காக சகலத்தை நம்ம இழப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி நேசிக்கிற உன் பிள்ளைகளை நான் ஒரு நிமிஷம் மறந்துட்டேன்னா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லேலூயா. நீ என் வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை நீ அறியாதபடியினாலே, படிக்காதபடியினாலே, அதை நீ நேசிக்காதபடியினாலே, அந்த வார்த்தையை நீ உணராதபடியினாலே உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன். உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வேதம் வாசிக்காத பிள்ளைங்க தயவுசெய்து கேளுங்க. அல்லேலூயா. பாதியிலே ஏஞ்சி போயிட்டாப்புல சுந்தரலாம். பாருங்க, வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை நேசிக்கணும். நல்ல செய்திகளை யூடியூப்லேயும் போட்டு கேட்குறது கிடையாது. வார்த்தையை கேட்கணும், வார்த்தையை வாசிக்கணும். வார்த்தையை வாசிக்கலைன்னா அவன் கிறிஸ்தவனே கிடையாது. ஒரு லெட்டரையோ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் எவ்வளோ ஆர்வமாக பார்க்குறோம், அந்த வேதத்தை திறந்து வாசிக்கலைன்னா அதில் ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கி வேதத்தை வாசிக்காமல் நீங்கள் எதையுமே செஞ்சிடாதீங்க, வேதத்தை நேசிக்காமல் ஒன்றையும் பண்ணிடாதீங்க. அவர் சொல்கிறார், என் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்துருக்கிறேன். உங்கள் கையில் இருக்கிறது அவருடைய மகத்துவங்கள். நீங்கள் அதை வாசிக்க வாசிக்க இந்த மகத்துவம் உங்களுக்குள்ளே பலமாக கிரியை செய்யும். நீங்களும் மகத்துவமானவர்களாய் மாறும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரியா? எப்பப்பெல்லாம் அவர் எழுதி கொடுத்தார் பாருங்கள். யாத்திராகமம் 31ஆவது அதிகாரத்தில் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக சில சட்டத்திட்டங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர் கற்பலகைகளை எழுதி கொடுக்குறார் மோசே மூலமாக. 31ஆவது அதிகாரம் 18ஆவது வசனத்தை எடுத்துக்கோங்க. யாத்திராகமத்தில் சீனாய் மலையில் அவர் மோசேயோடே பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை கற்பலகைகளாகிய சாட்சியின் பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். 18ஆவது வசனம் வாசிச்சிட்டிங்களா? பாருங்க, அவர் தன்னுடைய கையினாலே எழுதப்பட்ட கற்பலைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். அல்லேலூயா. தேவனுடைய விரலினால். அல்லேலூயா. பாருங்க, அவர் முகத்தவங்களை எழுதி கொடுத்துருக்கிறாரு. அவர் கற்பலகைகள் என்ன செஞ்சாரோ அவருடைய விரல்னால் எழுதினார். எவ்வளோ ஒரு நல்ல தெய்வம் பார்த்தீங்களா? அதில் என்ன போட்டிருக்குன்னா, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் என்ன செய்யணும்? நாம் பாவம் செய்யும்போது எப்படி நமக்கு சாபங்கள் வரும்? நம் தேவனை தேடாத பொழுது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சூழ்நிலைகள் மாறும். இன்றைக்கி நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு இந்த கற்பலைகள் இருக்கிற இந்த வேத வார்த்தைகளை ஜனங்களுக்கு நீ சொல்லு. இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சாதான் உனக்கு ஆசீர்வாதம் வரும். நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு நல்லா இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன். ஆனால் என் விரலினால் எழுதியிருக்கேன் பாருங்கள், அந்த யாருக்கு இந்த மகத்துவம் கிடைக்கும்? யாருக்கு இந்த நம்ம கலாச்சாரத்தில் வந்து ஹிந்துஸ்க்கு என்ன இருக்குது? பகவத்கீதை இருக்குது. முஸ்லீம்காரர்களுக்கு என்ன இருக்குது? குரான் இருக்குது. கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன இருக்குது? பைபிள் இருக்குது. பைபிள் மட்டுமே அவருடைய விரலினால் எழுதப்பட்டது. அல்லேலூயா. மற்றவர்கள்லாம் அவங்க கற்பனைகளை எழுதுகிறாங்க. பைபிள்லேருந்து காப்பி அடித்து தான் மற்ற காரியங்கள்லாம் போயிட்டுருக்கு. அல்லேலூயா. அவருடைய விரலினால் எழுதப்பட்ட இவ்வளோ பெரிய வேத புஸ்தகத்தை நான் வச்சிருக்கிறோமே, இது எவ்வளோ பெரிய பாக்கியம். அவர் சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொல்லி இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கை நிறைவேறணும்னா அவருடைய கையினால் விரலினால் எழுதப்பட்ட அந்த வேத எழுத்துக்களை நாம் சரியாய் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், என் விரலினால் எழுதப்பட்ட கற்பலைகளாகிய சாட்சியின் கற்பலைகள். 32 15 16 வாசிங்க. 32 15 16. பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சியின் பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. பாருங்க, அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? அல்லேலூயா. பாருங்க, ஞானத்தை போதிக்கிறவர், எழுத சொல்லி கொடுக்கிறவர், அந்த சாட்சி பலகைகளை இருபுறமும் எழுதியிருந்துச்சு. அது எப்படி எழுதிருச்சான்? இந்த பக்கத்திலும் எழுதியிருந்தது, அந்த பக்கத்திலும் எழுதிருந்தது. யாராவது பார்த்தவங்க தான் அதை சொல்ல முடியும்.
சும்மா கற்பனையெல்லாம் பேச முடியும். ஆமாம் எழுதியிருந்தாங்க அப்படி தான் சொல்லுவோம் நம்ம. அது என்ன மாதிரி எழுதியிருந்தாங்க, எந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்க, எங்கே மேற்கோள் கொட்டியிருந்தாங்க, எந்த புல் ஸ்டாப் வச்சுருந்தாங்க, எங்கே கமா வச்சுருக்காங்க நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனால் பார்த்தவங்க சொல்கிறாங்க, அந்த மோசே சொல்கிறாரு, அந்த பலகைகள் இருபுறமும் இந்த பக்கமும் அந்த பக்கமுமாய் அழகாக எழுதப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. 16ஆம் வசனம் பாருங்க. தேவனால் செய்யப்பட்டதாயும் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. ஹல்லேலூயா. தேவனே செஞ்சிருக்கிறார் எழுதுறதுக்காக அந்த பலகைகளை. ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்தை கர்த்தரே வடிவமைச்சிருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் என்ன விதமான மாடலில் நீங்கள் கொண்டு வந்தாலும் அது கடைசியில் இப்படி தான் வந்து நிற்கும். ஹல்லேலூயா. எனக்கு எத்தனை மாடலில் வேணால் வேத புஸ்தகம் கொண்டு வரலாம், ஆனால் கடைசியாக இதே மாடலுக்கு தான் வந்து நிற்கும் அது. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, என் கற்பனைகள் அவரே செய்தார், அந்த 15 எழுத்துக்கள் தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற வேத புஸ்தகம் தேவனால் எழுதப்பட்ட எழுத்தாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? மறந்தார்கள். அந்த வார்த்தைக்கு அவர்கள் என்ன செய்யலை? கீழ்ப்படியவில்லை. அதனால் என்ன செஞ்சார்? கர்த்தர் அவர்களை என்ன செஞ்சிட்டாரு? கைவிட்டுட்டாரு. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் எடுத்து ஒரு வசனத்தை போடுறது பெருசு கிடையாது. வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணோடனே, பைபிள்னு ஓப்பன் பண்ணோடனே நிறையா வார்த்தை, இன்றைய வார்த்தை அப்படின்லாம் வரும். நான் என்ன செய்வேன்? இன்றைய வார்த்தையை போட மாட்டேன். நான் அன்னைக்கு பைபிள் படித்து அன்னைக்கு எந்த வார்த்தை எனக்கு டச் ஆகுதோ, எனக்கு கர்த்தர் என்ன வார்த்தை பேசுகிறாரோ அந்த வார்த்தை தான் டுடேஸ் பைபிள் வேர்ட்ஸ்ன்னு போடுவேன். ஹல்லேலூயா. அந்த இன்றைய வார்த்தையெல்லாம் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணவே மாட்டேன். அது எவ்வளோ நேரமானாலும் பரவாயில்ல. காலையில் எழுந்திரிச்சு நான் பைபிளை அவசரமாக படிச்சுட்டு வேலையை பார்த்தா கூட கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப அந்த வார்த்தை எனக்கு டச் ஆகிற வரையும் படிச்சுக்கிட்டே இருப்பேன். எந்த அதிகாரத்தில் டச் ஆகுதோ அந்த வார்த்தை டுடேஸ் பைபிள் வேர்ட்ஸ்ன்னு போடுறது. ஹல்லேலூயா. நினச்சிருப்பாங்க சில பேர், பைபிள் ஓப்பன் பண்ணால் இன்றைய வார்த்தை வரும், அதுதான் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க போல இருக்குது. அப்படி கிடையாது. அதனால தான் நிறையா என்ன செய்வாங்க, வசனத்தை போட்ட உடனே நிறையா ஹார்ட் அனுப்புங்க, இன்றைக்கி ஆமேன்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி கர்த்தர் என்னோட பேசினார்னுவாங்க. நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க. ஒரு 10 பேராவது எனக்கு என்ன செஞ்சுருவாங்க, ஒரு நாளைக்கு அந்த மெசேஜ் அனுப்பும். இன்றைக்கி தேவன் எப்படி சிஸ்டர் தெரியும், கர்த்தர் இன்றைக்கி என்னோட இந்த வார்த்தையை பேசினார். இன்றைக்கி பாருங்கள், அதை பேசும்போது என் கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு. ஏன்னா அன்னைக்கு தேவன் என்ன பேசுகிறாரோ அதை தான் ஸ்டேட்டஸ் போடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைய வார்த்தையெல்லாம் ஆண்டவர் அறியாதவர்கள் உள்ளார வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் படிக்கிறது. உள்ளார எழுத்துக்களை படிக்க நமக்குள்ளார எழுத வேண்டும் இந்த இருதயங்களில். ஹல்லேலூயா. இப்படி அந்த வார்த்தைகள் நமக்குள்ளார கிரியேட் செய்யணும். அந்த வார்த்தையின்படி நடக்கிறோமா நம்ம பார்க்கணும். அந்த எழுத்துக்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்நிய காரியமாய் நினைக்கவே கூடாது. அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா அவர் உண்மையாய் அவருடைய கை விரலினால் எழுதின வார்த்தைகள் ஒவ்வொன்றும். ஒரு சகோதரி எனக்கு தெரியும், அவங்க டாக்டராக இருந்தாங்க மவுண்ட் எவரில். இப்போ அவங்க இல்லை. அவங்க ரட்சிக்கப்பட்ட புதுசில் அவங்க அம்மா சொன்னாங்களாம், உனக்கு பயங்கரமான பிரச்சனை இருந்துச்சு, ஆண்டவர் உனக்கு ஒன்று சுகப்படுத்திட்டாரு. இப்போ நீ நான் அவங்க ஆர்சிக்காரவங்க, ஆர்சி சர்ச்சில் வேளாங்கண்ணியில் போய் உனக்கு ஒரு மொட்டை போட்டுட்டு வந்துடுவோம். நீ போடலன்னாலும் பரவாயில்ல, நான் போட்டுட்டு வந்துடுறேன், நான் வேண்டுதல் இருக்குது, நான் மொட்டை போட்டுக்கிறேன், நீ என் கூட வந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இவங்க அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு உள்ளார வந்திருக்கிறாங்க, ஆர்சியில் இருந்திருக்கிறாங்க. என்ன ஆண்டவரே இந்த மாதிரி கூப்பிடுறாங்க, மொட்டை போடணும்னு சொல்கிறாங்க, அவங்க தானே மொட்டை போட்டுக்க போகிறாங்க, அம்மா வேண்டியிருந்தாங்களா, நான் இன்றைக்கி விடுதலை கிடச்சிருக்கு, எனக்கு நான் போகலாமா என்னான்னு தெரியலையப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ தானே ஒப்பு கொடுத்தோம், விக்கிரகம் இருக்கிற இடத்துக்குலாம் நான் போக மாட்டேன், விக்கிரகாரதெல்லாம் பண்ண மாட்டேன்னு ஒப்பு கொடுத்தேன். நாங்கள் போய் அவங்க சொல்கிறாங்க, நீ எதையுமே வேணாம், நான் வேண்டுதலை மட்டும் என்ன செஞ்சிடுறேன், நிறைவேற்றி வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. செய்யலாமாப்பா வேணாப்பாமான்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க மதியானம் படுத்து தூங்கிட்டாங்களாம். மதியானத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, நைட்டு அவங்க கிளம்பணும். மதியானம் ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தூக்க வர்ற நேரத்தில் அந்த தூக்கத்தில் கர்த்தருடைய விரல் எழுதுதான். ஹல்லேலூயா. என்ன எழுது? யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 20:4-5 அப்படின்னு எழுதியிருந்துச்சான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தானே உள்ளார வந்திருக்காங்க ரட்சிக்கப்பட்டு. என்னடா அதுன்னு சொல்லி டக்குன்னு தூக்கத்தில் எழுந்து பைபிள் எடுத்து யாத்திராகம் 20:4-5ன்னு நல்ல ஞாபகமாக எடுத்து வாசிச்சிருக்கிறாங்க. என்ன பாருங்க, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தண்ணீரிலும் இருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாயிலும் யாதொரு விக்கிரகத்தையாயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க,
இவங்களுக்கு அந்த வசனம் எங்கே இருக்குன்னே தெரியல. இப்படி ஒரு வசனம் இருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியல. விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து ரொம்ப பைபிள் படிச்சிருக்கவங்க, ஏன்னா ஆர்சிக்காரவங்கள அவங்க ரொம்ப பைபிள்லாம் படிச்சதுக்கு வாய்ப்பே இல்லை. விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாதுன்னு மற்றவங்க சொல்லி பாஸ்டர் சொல்லி தெரியுது. இந்த வசனத்தை அவங்க என்ன செய்யலை, படிக்கலை. அல்லேலூயா. அழகாக கர்த்தருடைய விரல் வந்து ரத்தத்தோட அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட எழுதுதான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நான் இதற்காக தான் ரத்தம் சிந்திருக்கிறேன். நீ விக்கிரகத்தை ஆராதிக்காத, நீ அதை ஆராதிக்கும் போது நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன். 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையிலும் நான் என்ன செய்வேன், அதை நான் பாவத்தை விசாரிப்பேன், நீ அந்த இடத்துக்கு போகாதன்றதை சொல்லாமல் அப்படி அழகாக எழுதிட்டு போயிட்டாராம், மறைஞ்சிருச்சான். டக்குன்னு ஏந்திரிச்சோன்னே இவங்களுக்கு ஒன்று பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா நீ என்னை விட்டு நீ போனாலும் பரவாயில்ல, உனக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை இல்லைனாலும் பரவாயில்ல, தயவு செய்து நீனும் போகாத, நானும் போக மாட்டேன். நீ போனினா உன் பிள்ளைகளிடத்தில் விசாரிப்பேன் கர்த்தர் சொல்கிறாரு. நான் போனால் என் தலைமுறைகள் எல்லாம் கர்த்தர் விசாரிச்சிடுவாராம். தயவு செய்து நமக்கு கேடு வந்தாலும் பரவாயில்ல, ஒன்று வரலனாலும் பரவாயில்ல, அந்த விக்கிரக ஆராதனை இருக்கிற இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம போகவே கூடாதுன்னு சொன்னாங்களாம். இன்றைக்கி கூட கர்த்தருடைய விரல் நமக்கு நம்முடைய தலையெழுத்தையே மாற்றும். இன்றைக்கி ஒருவேளை விக்கிரக ஆராதனை இருக்கிற இடத்துல நம்ம போகிறோமா, விக்கிரக ஆராதனை இடத்துல போய் ஆகணும் என்ற ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வருதா, அந்த விரல் சொல்லுது நம்மளை பார்த்து, நான் வேகத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்துருக்கிறேன், அதை பாரு, அதை அந்நிய காரியமாக நினைக்காத, அது உன்னை போஷிக்கும், அதை உன்னை வழிகாட்டும், அதை உன்னை ஆசீர்வதிக்கும், உன் தலையெழுத்தையே அதை மாற்றுன்றார் கர்த்தர். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 1 யோவானில் 3ஆவது அதிகாரம் 4ஆவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் எழுதி கொடுத்த அந்த வார்த்தையை மீறினதுனால தேவனுடைய கோபாக்கினை வருது. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இவர்கள் அந்த தேவனுடைய வார்த்தையை மகத்துவங்களை அந்நிய காரியமாக எண்ணினபடினாலே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறி விட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை மீறினதுனாலே அது அவர்களுக்கு பாவமாகப்பட்டது. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியரில் கூட 3ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம் 7ஆவது வசனம் எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியரில் 3, 6, 7 எடுத்து வாசிங்க. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்கிறாரு, ஆவி அவர் அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கை புதிய ஏற்பாட்டில் அது ஆவிக்குரியதாய் மாறிவிட்டது. இன்றைக்கி பரிசுத்த ஆவியார் நம்ம வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அவைகளெல்லாம் ஆவிக்குரியவைகளாக இருக்கிறது. அந்த எழுத்து பழைய ஏற்பாட்டில் அவர்கள் பாவம் செய்த போது அவர்களை கொன்றது. ஹல்லேலூயா. அவர்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள். பாவம் செய்து அவர்கள் அனைவரும் தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினார்கள். தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினபடினாலே பரலோக ராஜ்யத்துக்கு அவர்களால் போகவே முடியாமல் போயிடுச்சு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு ஆவியின் பிரமாணத்தை நமக்கு கொடுத்து இப்படி இருதயத்தில் அதை எழுதி வைத்து அந்த வார்த்தையின்படி நடக்க 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 ஹல்லேலூயா இப்படி பாவத்தின் விடுதலை ஆக்கி அவர் நோக்கி பார்த்தவர்கள்லாம் ஆவியின் பிரமாணத்தின்படி நம்மளை உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு ஜனங்கள் பாவம் செய்து மரித்து போனார்கள். புதிய ஏற்பாடு ஜனங்களாகிய நீங்களும் நானும் பாவம் செய்து நம்ம அனைவரும் அவருடைய சமூகத்தில் போய் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பும் போது உயிர்ப்பிக்கிற பிள்ளைகளாய் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள் இருந்து பலத்த காரியங்களை செய்ய ஒரு வல்லமையுள்ளவராக இருந்து இப்படி தலையெழுத்தெல்லாம் மாற்ற ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 1 நாளாகமத்தில் 28ஆவது அதிகாரம் 19ஆவது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது தாவீதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம், ஆலயத்தை நீ கட்ட மாட்டேன், ஆனால் உனக்கு பதிலாக உன் மகன் கட்டுவான், அவன் அந்த ஆலயத்தை எப்படி கட்டணும்னு சொல்லி ஒரு ப்ளூ பிரிண்ட்டு அவரே வரைஞ்சி கொடுக்குறார். ஹல்லேலூயா. 1 நாளாகம் 28 19ஆவது வசனம். அவருடைய விரலினாலே அந்த ப்ளூ பிரிண்ட் வரைய இப்போதும் எச்சரிக்கையாக இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்தி இவை எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். ஹல்லேலூயா. தாவீது ஆலயத்துக்காக சேர்த்து வச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் சாலமோன் கொடுத்து சொல்கிறாரு. அவர் ஒரு ப்ளூ பிரிண்ட்டையும் கொடுக்குறாரு. இந்த மாதிரியின்படி நீ ஆலயத்தை கட்டு, கர்த்தருடைய கரத்தினாலே இந்த ப்ளூ பிரிண்ட் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி இப்போ வீடு கட்டுறோம்,
நம்ம ஆலயத்தை கட்டுறோம், இது எப்படி கட்டணும் என்ன பண்ணணும் நமக்கு ஒரு ஐடியாவே இருக்காது இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய கரத்தினாலே நம்ம ஜெபம் பண்ணி கேட்டோம்னா அவரே ப்ளூ பிரிண்ட் என்ன செய்வார், நமக்கு அனுப்பி வைப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஆலயம் கட்டும்போது கூட அப்படி தான், ஆண்டவரே இது என்ன பண்ணுறது, எப்படி கட்டுறது. ஒரு சிலர் வந்து பாதி கட்டுங்க, பாதி இடத்த ஃப்ரீயாக விடுங்க அப்படிலாம். அப்புறம் வந்து பாதி கட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்க வர வர இடிச்சு கட்டுறதுக்கு நம்ம கட்டினா ஒரே நேரமாக ஒழுங்காக கட்டிடணும். பாதி கட்டிட்டு பாதி இடிச்சுட்டு அப்புறம் கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்லாம் சொன்னாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து செபிச்சு, ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு செலவு இழுத்து வைக்கக்கூடாது, ஒரே தடவை கட்டணும். அது நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் சாலமன் ஆலயத்தை நீங்கள் தானே ப்ளூ பிரிண்ட் கொடுத்து கட்ட வச்சிங்க, அதே போல் எங்களுக்கு கட்ட வைங்கப்பான்னு சொல்லி செபிக்கும்பொழுது ஆண்டவர் அந்த அதிகாரத்தெல்லாம் வாசிக்கும்போது 60 முழ நீளம் இப்படியெல்லாம் அகலம்லாம் போட்டிருந்துச்சு. நான் ஒருவேளை இது உங்களுடைய ப்ளூ பிரிண்ட்டாக இருந்தால் இதேமாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. அதே போல் பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காகவே 60 முழ நீளமும் 40 முழ அகலமாக மாறிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தரே இந்த ப்ளூ பிரிண்ட்டை நமக்கு கிடைச்சிட்டாரு, கொடுத்து அதை கேட்ட ஞானத்தை கொடுத்து அதன்படியாகவே தேவன் நம்மளை நடத்தி வந்தார். இன்றைக்கி கூட நம்ம வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் இல்லாத மகத்துவங்களே கிடையாது. அதில் ஏதாவது ஒரு காரியம் நம்ம என்ன காரியத்துக்காக செபிக்கிறோமோ அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு வசனம் இருக்கும். அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு செஞ்சு பாருங்கள், தேவனால் எழுதப்பட்டவர்களாக அது மாறும். நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக உங்களுக்கு முடியும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், தானியேல் 5ஆவது அதிகாரத்தில் 5ஆவது வசனம் 6ஆவது வசனம் வாசிக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த பெல்ஷத்சார் அவர் அரசாண்டு இருக்கும்போது அவர் செய்த பாவத்து நிமித்தம் அந்த சுவரில் வந்து என்ன செய்கிறார், கர்த்தருடைய விரல் வந்து எழுதுது. என்ன எழுதுது பாருங்கள், 5ஆவது அதிகாரம் 5, 6 வாசிங்க. மனுஷ கைவிரல்கள் தோன்றி ராஜ அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. ராஜா கண்டான். ஹல்லேலூயா. மனுஷ கை விரல்கள் தோன்றி. அப்போ நம்ம கைவிரல் மாதிரி தான் ஆண்டோடைய கை இருக்குது. ஹல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் அவர் இருக்கிறார். அப்போ மனுஷ கை விரல்கள், அப்போ நம்முடைய விரல்கள்லாம் யாருடையது, கர்த்தருடையது. இந்த விரல்களினாலே தேவனுடைய மகத்துவங்களை எழுதணும், தேவனுடைய மகத்துவங்களை பார்க்கணும், மகத்துவங்களை அண்டர்லைன் பண்ணணும். இந்த விரல்களை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் பாவம் செய்தார்கள், ஆண்டவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களெல்லாம் எடுத்தல என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, குடித்தார்கள், பிராந்தியை குடித்தார்கள், என்னென்னமோ பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை அவர்கள் செய்தார்கள். அதை பார்த்த உடனே ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருச்சு, ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு. உடனே என்ன செய்றார், ரொம்ப கோபம் அடைந்து அவருடைய விரலாலே எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, மேனே மேனே கேட்ட வாசிங்க. அவர் சொல்கிறாரு, மெனே மெனே தெக்கே உப்பாசிம் என்பதே அப்படின்னு போட்டு. இவனுக்கு ஒரே கலக்கம் அடைஞ்சிருச்சு. என்னானே புரியல, இது என்ன பாஷைன்னு, ஒரு பரலோக பாஷை, என்ன பாஷைனே புரியல, என்ன வார்த்தைனே புரியல. தேவன் எழுதுகிற வார்த்தை அவனுக்கு அந்நிய காரியமாக இருந்துச்சு. ஆண்டவர் அறியாத உலகத்தானுக்கு அது அந்நிய காரியமாக இருக்கும். இன்றைக்கி எழுதி கொடுத்துருக்க அந்த வார்த்தைகள் நமக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் நமக்கு ஜீவனாய் மாறும். அது நமக்குள்ளாரேந்து வெளியில் வரணும். ஹல்லேலூயா. பாருங்கள், அவனுக்கு அப்படியே பயமாயிடுச்சு, பீதி அடைகிறான், அவனுக்கு வேர்த்து கொட்டுது, என்னமோ நடக்குது தெரிஞ்சிருச்சு. அது என்ன வார்த்தைனே புரியல. சில பேர் சொல்லுவாங்க, பைபிளை படித்தா ஒன்றுமே புரியல சிஸ்டர்னுவாங்க. அல்லேலூயா. ஒன்றுமே புரிய மாட்டுது, என்ன சொல்கிறாருன்னே தெரியல. நான் தான் சொல்லுவேன், நீங்கள் முதல்ல சங்கீதம் படிங்க, அப்புறம் நீதிமொழிகள் படிங்க, அப்புறம் புதிய ஏற்பாடு படிங்க, அப்புறமா பழைய ஏற்பாடு படிங்க. நல்லா கதை புஸ்தகம் படிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பழைய ஏற்பாடெலாம் படிச்சிங்க. அப்போ சொல்ல சொல்ல படிக்க தான் உங்களுக்கு என்ன செய்யும், விளங்கும். அது வரையில் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அந்நிய காரியமாக இருக்கும். இன்றைக்கி கூட பைபிள் படித்தா தூக்கம் வருது, பைபிள் படித்தா எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேதுன்னா பைபிளே தொடராது, பிசாசுடைய வேலை. அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை வாசிக்க நிச்சயமாய் மகத்துவங்களை அறிந்து கொள்வீர்கள், நீங்களும் மகத்துவமானவர்களாய் மாறுவீர்கள். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, மெனே பெனே தெக்கே உப்பாசிம் என்று எழுதப்பட்ட வார்த்தையை பார்த்து அவன் என்ன செஞ்சானா, கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பு கட்டுகள் தளர்ந்தது, அவருடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதி கொண்டது. இன்னைக்கு சில பேருக்கு வேத வார்த்தையை வாசிக்கும் போது இருதயம் படப்படன்னு அடிக்கும், அப்படியே இருதயத்திலிருந்து ஒரு வெளிச்சம் புறப்படும். அதெல்லாம் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறான்னு அர்த்தம். அல்லேலூயா.
இல்லை, முதல்ல எனக்கு ஆண்டவர் பேசும்போது அதே உணர்வு தான். ஆண்டவரே எனக்கு என்கிட்ட பேசணும் ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் போட்டு காலையிலேருந்து உட்காந்துருக்கேன் ஆண்டவருடைய பாதத்தில். எல்லாரும் சொல்கிறாங்களே நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் என்னோட பேசுகிறத நான் கேட்கணும், நீங்கள் பேசுகிறத நான் கேட்கணும், நான் உணரணும், என் இருதயத்தில் அது வரணும். அப்படி வந்தால் தான் கர்த்தர் பேசார் என்பதை நான் எல்லார்ட்டையும் போய் சொல்ல முடியும். இல்லாட்டி நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்பட்ட புதுசில் ரொம்ப கண்ணீரோடு பிள்ளைங்கள்லாம் குழந்தை இந்த பிள்ளைலாம் தூங்க வச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஏசாயா 40 அதிகாரத்திலேருந்து திடீர்னு வேதம் திறந்துச்சு பாருங்க. அல்லேலூயா. வேத புஸ்தகம் திறந்துச்சு. கரெக்டாக 40 அதிகாரம் காத்தடிக்குது. பைபிள் அப்படியே இருக்குது, நவரவே மாட்டுது, பேச்சு நவர மாட்டுது. அந்த எடுத்து வாசிக்கிற கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள்னு அப்படியே ஒரு எக்கால சத்தம் போல ஒரு சத்தம் என் காதில் கேட்குது. இருதயம் அப்படியே படப்படன்னு துடிக்குது. இருதயம் அப்படியே வெடிச்சு செதற மாதிரி இருக்குது. என் கை காலெலாம் அப்படியே என்ன சொல்கிறது, சிலுத்து போய் அப்படியே அசைவு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஓ, இதுதான் கர்த்தர் பேசுகிறாரோ. அப்புறம் இன்னும் நான் காது கொடுத்து கேட்குறேன், நீ ஏன் கலங்குகிறாய்? அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நீ பாரு, இதெல்லாம் சவதரித்தது யாரு? நான் அல்லவோ, யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ ஏன் கலங்கி கொண்டு இப்படியெல்லாம் பேச எனக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னை அறியாமலேயே எந்திரிக்க முடியல, கையசைக்க முடியல. அப்படியே வந்து என் மேலே உட்காந்து என் கையோட கையை வச்சு, என் சரீரத்தோட சரீரத்தை வச்சு, என் பைபிளை திறக்க வச்சு பைபிளை அப்படியே பிடிச்சிக்கிட்டு பேசுகிறார். ஐயோ ஆண்டவரே போதும்ன்ட்டேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்னால் தாங்கவே முடியல, அதோடைய பிரச்சனை என்னால் தாங்கவே முடியல. அப்போ பாருங்க, கர்த்தர் பேசுகிறார் என்பதை நான் கண்கூடாய் நான் பார்த்தேன். அல்லேலூயா. என் இருதயத்தில் உணர்ந்த என் கையை அவர் பிடிச்சார். ஒரு நாள் உடைய பிரசன்னத்தை இறக்காமல் நான் போகவே மாட்டேன், உங்களுடைய கையை என் மேலே வந்து தொடணும் ஆண்டவரேன்னு. அவ்வளோ பெரிய கரம் அப்படியே அது என்ன சொல்கிறது, ஒரு மேகம் மாதிரி என் தலையில் வந்து அழுத்தது பாருங்க. என்னால் அந்தாண்டு இதெல்லாம் தனியாக இருக்கும்போது தான் நான் செய்வேன். எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க, இந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிடுறது, எப்படா நவருவாங்க எல்லாரும் பார்த்துட்டே இருப்பேன். கட்டக்கட்டான கதவெல்லாம் சாத்துவேன், முழங்கால போடுவேன், முட்டியை போடுவேன். இதுதான் எனக்கு வேலை. அல்லேலூயா. அவ்வளோ பிரசன்னத்தை அப்படியே அனுபவிப்போம் பாருங்கள். அவ்வளோ ஒரு தெய்வ பிரசன்னமாக இருக்கும், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த இடத்துல எங்கே இருக்கிறேன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவருடைய பிரசன்னம் அந்த அறையை முழுவதும் அப்படியே நிரப்புறதை நான் பார்த்தேன். கண்கூடா பார்த்ததெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், வெளியிலேருந்து எங்கேயுமே நான் சொல்லலை. அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஏன்னா வேதத்தின் மகத்துவங்களை நாம் சரியாய் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த பெல்தசாருக்கு என்ன செஞ்சான், பயம் வந்துருச்சு, நடுக்கம் வந்துருச்சு, கால்கள் ஒன்றோடு ஒன்று ஓட நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, இடுப்பு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன செய்தனே அவனுக்கு தெரியல. உடனே தானியேலை வரவழைக்கிறாங்க. அவர் சொல்கிறார் பாருங்க, 25 வாசிங்க, 25 எழுத்தப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சிம் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு அர்த்தமாம் என்றான். அல்லேலூயா. பாருங்க, அந்த வார்த்தை யாராலுமே கண்டுபிடிக்க முடியல, எந்த ஜோசியராலும் கண்டுபிடிக்க முடியல, எந்த ஞானியாலும் கண்டுபிடிக்க முடியல. உங்களால் என்னாலே கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ள முடியும். வேற யாருக்குமே இது புரியாது, வேற யாருக்குமே இது தெரியாது. உங்களால் என்னால் மட்டும்தான் அது புரிந்து கொள்ள முடியும். அதனால் அந்த வேத எழுத்துக்களை வாசிக்கிறது மாத்திரமல்ல, ஆலயத்தில் நீங்கள் ரெகுலராக வரும்போது தான் அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியும். அல்லேலூயா. சொன்ன உடனே அவன் உடனே ஆச்சரியப்பட்டு அவனுக்கு மாலைகளை போட்டு அவனை தூக்கி தலையில் உயர்த்தி நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி அவன் வார்த்தையை அப்படியே ஆண்டுடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்தினாலும் இல்லையோ, அவன் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறி அப்படியே விழுந்து செத்து போயிட்டான். அல்லேலூயா. இன்றைக்கி கூட நம்ம ஆண்டுடைய எழுத்து சாதாரணமானதாக நீங்கள் நினைக்கிறீங்க, அந்நிய காரியமே நினைக்கிறீங்க. அந்த வார்த்தை எவ்வளோ மகத்துவத்தை, ஒருத்தனை கொல்லும், ஒருத்தனை உயிர்ப்பிக்கும், ஒருத்தனை ஊடுருவ பாய வைக்கும், எலும்புகளிலும் நரம்புகளிலும் தீயா பரவும். அது தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ளது. அழகாக சொல்லியிருக்காருல எபேசியரில், தேவனுடைய வார்த்தை எப்படியா வல்லமையுள்ளது. எபிரேயரா எபேசியரா இருபுறமும் கருக்குள்ளது. எபிரேயர் 4வது அதிகாரம் நினைக்கிறேன், எபிரேயர் 4வது அதிகாரத்தில் இருபுறமும் கருக்குள்ளது.
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு வேதத்தில். ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தை அவனுடைய இருதயத்தை குத்தி கிழிச்சிருச்சு. அவன் செத்தே போயிட்டான். ஹல்லேலூயா. சொன்ன வார்த்தை அப்படி நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு இந்த வார்த்தையை வச்சிட்டு இருக்கிறோமே, என்ன செய்கிறோம்? அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம்? அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு. ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தர் எனக்கு அப்படி தான் பேசினார். அதுக்கப்புறம் சொப்பனத்தில் பேச ஆரம்பித்தார். அப்புறம் ஆராதிச்சுட்டு இருக்கும்போதே பேச ஆரம்பித்தார். அப்புறம் அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்கும்போதுக்கான அர்த்தத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அடுத்தவங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்க, எனக்கு அப்படியே தமிழில் அப்படியே அர்த்தம் தெரிய ஆரம்பிக்குது. இப்படி தான் கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வரங்கள்லாம் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இன்றைக்கி உங்களுடைய இருதயம் திறக்கப்படணும். அவர் சொல்கிறார் இந்த இடத்துல, அவர் பாவங்களை உணர்த்தும்படியாக, அந்த பெல்ஷாத்சாருடைய பாவங்கள் உணர்த்தும்படியாக கர்த்தர் அங்கே செவுத்தில் எழுதினார். இன்றைக்கி கூட ஒரு எழுத்து வருதா, ஒரு வார்த்தை வருதா, பாவங்களை விட்டு என்ன செஞ்சிடணும்? நம்ம மனம் திரும்பிடணும். அந்த எழுத்து நீங்கள் சரியாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் தலையெழுத்தையே கர்த்தர் மாற்ற அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எழுத்து. ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்கிற கர்த்தர் எழுதியிருக்க. யார் யார் எழுதியிருக்கிறாரு? உங்களை என்னையும் தான் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 12வது அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஜீவ புஸ்தகத்தில் கர்த்தரே தன்னுடைய கரங்களினாலே நம்முடைய பேரெல்லாம் எழுதியிருக்கிறாராம். நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்தோம் இல்லையா, இவன் இங்கே பிறந்தான், இன்னான் இங்கே பிறந்தான், அங்கே பிறந்தான் பார்த்தோம் இல்லையா. அதெல்லாம் கர்த்தரே எழுதி வச்சிருக்கிறார். எபிரேயர் 12:23, பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகளிடத்திற்கும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்றாரு? அவர் புஸ்தகத்தை எழுதியிருக்கார். புஸ்தகத்தில் அப்படி தான் போட்டிருக்கு இல்லையா. பாருங்க, அந்த இடத்த சொல்கிறாரு, அவர் புஸ்தகத்தில் இப்படியெல்லாம் நம்மளையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களில் சர்வ சங்கமாகிய சபை நடத்திருக்கும். ஹல்லேலூயா. நம்ம சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும். அவர்களிடத்தில் சொல்கிறாரு, யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகளிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நீங்களும் நானும் எழுதப்பட்டுட்டோம் புஸ்தகத்தில், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 139:16 சொல்லப்பட்டிருக்கு, அவயங்கள் ஒன்றும் உருவாகுவதற்கு முன்பதாகவே அவருடைய புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவருடைய எழுதியிருக்கிற அவயங்களை தான் வச்சு நமக்கு இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். ஒவ்வொரு அவயங்களும் இந்த பிள்ளை சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, இந்த கண்ணை உண்டாக்கினவர் யார்? அவர் தானே. எலும்புகளை உண்டாக்கினவர் அவர் தானே. அவரே தொட்டார், அவரே சுகப்படுத்திட்டார். ஹல்லேலூயா. பிசாசு கெடுத்து போடணும்னு பிளான் பண்ணா, கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தவர் வல்லமையுள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, தானியேல் 12 கூட 1வது வசனம் எடுத்து வாசிங்க. தானியேல் 12 1வது வசனம். வெளிப்படுத்தல் 20:15. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறையா தடவை படித்த வார்த்தைகள் தான் இதெல்லாம். 1 அதிபதியாகிய விடுவிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. கடைசி காலம் வரப்போது அவன் பிசாசானவன் அந்தி கிறிஸ்து நம்மளை ஆளுகைக்கான நாட்கள் வரப்போகிறது. அப்பொழுது புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறவங்களாம் விடுவிக்கப்படுவார்கள். நமக்கு அவனுடைய ஆளுகை வராது. ஹல்லேலூயா. நம்முடைய பேர்லாம் எங்கே இருக்குது? ஜீவ புஸ்தகத்தில். ஜீவ புஸ்தகத்தில் யார் யார் பேர்லாம் இருக்குதோ அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அவர்கள் மேலே அவனுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது.
அல்லேலூயா. அதனால தான் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கணும். என் பேர் கிறுக்கப்பட்டிருக்குதா இல்லை இருக்குதா? என் பேர் கிறுக்கப்பட்டிருக்குதா இல்லை இருக்குதா? உங்கள் பேர் கிறுக்கப்படாமல் இருக்கணும்னு தான் நம்ம 21, 22 வெளிப்படுத்தலை 20 இதெல்லாம் நீங்கள் வாசிக்கும்போது நம்முடைய பேர் கிறுக்கப்படாதபடி நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. எழுதப்பட்ட பேர் ஒரு நாள் கிறுக்கப்பட நம்ம அனுமதிக்கவே கூடாது. நம்முடைய பாவத்தினால கர்த்தரை அறிந்தோ வேதம் வாசிக்கலைன்னா அன்னைக்கு நம்ம ஃபுல் நேம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பரிமளா, என் பேர் ஃபிலோமின் ஜெயஸ்ரீ பரிமளானா வெறும் பரிமளான்னு தான் போட்டிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். அவள் போடும்போது நான் ஏதாவது பாவம் செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், பரிமளான்ற இடத்துல அந்த லாவில் துணைக்கால் டக்குன்னு கட் ஆகும், அப்புறம் லா கட் ஆகும். அல்லேலூயா. அப்புறம் ஃபுல்லாக கிறுக்கப்பட்டுடும். அதுக்குள்ளார நம்ம சரியாயிடும். அல்லேலூயா. ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இனி நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாக அந்த பேர் கிறுக்கப்படாதபடி ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கப்படினாலே நாம் காக்கப்படுவோம், நாம் விடுவிக்கப்படுவோம், நாம் விடுதலை ஆக்கப்படுவோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஏசாயா 49, 15, 16 வசனத்தை நான் வாசிக்கும்போது அப்படியே உள்ளங்கையில் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படியெல்லாம் எழுதுறாரு பாருங்க. இப்போ உள்ளங்கையில் அவர் அழகாக நம்மளை ட்ரா பண்ணி வச்சுட்டார், அதை வரைஞ்சி வச்சுட்டார், எழுதி வச்சுட்டார். நம்ம அவர் காலையில் எழுந்திரிச்சோடனே ஆண்டவரேன்னும் போது டக்குன்னு அவர் உள்ளங்கை பார்ப்பார். நம்ம சத்தாங்க கேட்க உடனே நம்ம ஃபோட்டோ அதில் அவர் கையில் வந்துடும். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்கிறாரு, வரைந்து வைத்திருக்கிறார். நான் ஏன் இப்படி பிறந்திருக்கிறேன், நான் ஏன் குட்டையாக பிறந்திருக்கிறேன், நான் நெட்டையாக இருக்கிறேன், நான் ஏன் கலராக இல்லை, நான் ஏன் கருப்பாக இருக்கலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அது அதே மாதிரி தான் வரைஞ்சி வச்சுருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஏதாவது உங்களை மாற்றிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அடையாளம் தெரியாமல் போயிடுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், மாற்றிக்கிட்டு அடையாளம் தெரியாமல் போயிடுவோம். அதனால் நாம் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம், இருக்கிற பிரகாரமாகவே இருப்போம். நிறைய இவங்க இந்த பட்டிமன்றத்தில் பேசுவாங்களே, அந்த மேடம் பேர் மறந்துட்டு, அவங்க நிறைய தடவை ஒரு ஓமையை சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும் அதை பார்க்கும்போது. ஒரு அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்களா, அவங்களுக்கு வயசு 45 50 போல் இருக்குது. அட்மிட் ஆனோடனே உயிர் போகிற நேரத்தில் ஏன் காட் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உயிர் கொடுங்கன்னு ஒரு கதை தான். அவங்க உயிர் கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே எனக்கு நான் நல்லா ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு 3 மாதம் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு. 3 மாதம் கழித்து வெளில போகும்போது நல்லா டையெல்லாம் அடித்து பயங்கரமாக பளபளன்னு ஆகி சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுச்சான். அல்லேலூயா. சுடிதார்லாம் போட்டு ரொம்ப சின்ன பிள்ளையும் ஆகி சின்ன பிள்ளை ரொம்ப ஃபேன்சியாக ரொம்ப அழகாக வெளில போய் இருந்திருக்கு. போகும்போது பார்த்தா ஒரு ஆக்சிடெண்ட்டில் டக்குன்னு கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்துருச்சு. உடனே அங்காட்டு என்ன ஆண்டவரே எனக்கு உயிர் கொடுக்க சொன்னீங்க, 3 மாதம் கூட ஆகலை, நீங்கள் எடுத்துட்டீங்க திரும்ப அப்படின்னு கேட்கும்போது ஐயோ நீயா, நானே எனக்கு அடையாளம் தெரியல, எனக்கே அடையாளம் தெரியல, உனக்கு தான் உயிர் கொடுத்தேன், அன்னைக்கு வேறு மாதிரி இருந்தே நீ இப்போ வேறு மாதிரி இருக்கியே, உனக்கா நான் உயிர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவருக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சான். உன்னை போய் நான் திரும்ப எடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சில நேரத்தில் கர்த்தரை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். நாமாவே இருக்கணும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, நம்மளை மாற்றிக்கிறோன்னு சொல்லி ஆண்டவர் விட்டு விலகி ஓடிடக்கூடாது. அவர் உள்ளங்கையில் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். நம்மளை ஏந்திரிச்ச உடனே ஆண்டவரே நம்ம டக்குன்னு கையை திறப்பார். நம்ம முகத்தை பார்க்கும்போது நமக்கு வேண்டியபடியெல்லாம் அவர் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், தரையில் எழுதுகிறார். யோவானில் 8வது அதிகாரத்தில் எல்லாரும் அந்த பாவத்தினால் என்ன செய்யறாங்க, கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை எல்லாரும் கொண்டு வந்து நிறுத்தின உடனே அவர் என்ன செய்கிறாரு, கர்த்தர் என்ன செய்கிறாரு, தரையில் எழுதுகிறார். அல்லேலூயா. 8வது அதிகாரம் எடுத்துக்கோங்க, 6வது வசனம் எடுத்துக்கோங்க. குனிந்து விரலினாலே தரையிலே எழுதினார். அல்லேலூயா. அவருடைய விரலால் எழுதுகிற பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் விரலால் எழுதி கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டில் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக விரலினாலே இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற மகத்துவங்களை எழுதி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அந்த விரலினாலே குனிந்து தரையிலே வரைஞ்சான்னு போடல, எழுதினார்னு போட்டிருக்கு. என்ன எழுதினார் இல்லை போடல, ஆனால் எழுதினார். அந்த தரையில் எழுதின அந்த எழுத்து அந்த பக்கத்தில் அந்த இடத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அந்த பாவ உணர்வு வந்துருச்சு. ஐயோ நம்ம பாவம் செஞ்சிட்டோமே, அப்போ சொல்கிறாரு, எழுதிட்டு சொல்கிறாரு. அதனால தான் எழுதிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம எழுதப்பட்ட வார்த்தையை படிச்சுட்டு நம்ம நடைமுறை வாழ்க்கை நடக்கும் பொழுது நிச்சயமாகவே பாவம் செய்யாதபடி நம்ம காக்கப்படுவோம். பைபிளே வாசிக்காமல் நான் சரியாக நிற்கிறேன்னா சீக்கிரமாக விழுந்துருவோம். பைபிளை வாசிச்சுட்டு செஞ்சு பாருங்க. அவர் எழுதிட்டு தான் நிமிர்ந்து சொல்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். அல்லேலூயா.
எழுதிட்டு சொல்கிறார். இன்றைக்கி நாமளும் எழுதப்பட்டதை படிச்சுட்டு செயல்பட்டு பார்ப்போம். நிச்சயமாக பாவ உணர்வு அடைந்து ஐயோ நான் பாவி என்று ஓடி யாரையும் கை நீட்ட மாட்டோம், யாரையும் குறை சொல்ல மாட்டோம், யாரையும் துச்சமாக என்ன மாட்டோம். அவங்கள விட பெரிய பாவி நான் தான்ற உணர்வு நமக்கு வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் விட்டடிச்சு என்ன செஞ்சிட்டானுங்க, ஓடிட்டானுங்க. ஆண்டவர் என்ன அந்த ஸ்திரீயை பார்த்து இனி நீ பாவம் செய்யாது. ஒருவேளை அவங்க கல்லெறிஞ்சு கொண்டிருந்தாங்கன்னா, கல்லெறியப்பட்டவர்களும் நரகத்துக்கு தான் போயிருக்கணும், பாதாளத்துக்கு தான் போயிருக்கணும். கல்லெறியப்பட்டவளும் பாவத்திலே மரித்து போய் பாதாளத்துக்கு தான் போயிருப்பா. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், கல்லெறியதையும் தடுத்து நிறுத்திட்டாரு, இந்த பாவியை விடுதலை ஆக்கிட்டார். இன்றைக்கி கூட நம்ம வாழ்க்கையில் அவர் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார், நம்மளை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். பாவத்தை விலக்கி நம்முடைய பாவம் செய்யாத பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்திருக்கார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட இனி இந்த பாவத்தை செய்யாதபடி பாவத்துக்கு விரோதமாய் போராட வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ அடுத்தது பாருங்கள், இருதயத்தில் அவர் எழுதுகிறார். நேரம் ஆயிடுச்சு இல்லையா? 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 2வது வசனம் 3வது வசனம் எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனமும், எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, மக்களை பார்த்து சொல்கிறாரு, எங்கள் இருதயங்களிலே எழுதப்பட்டும். எங்கள் இருதயத்தில் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். எங்களை எழுதி வச்சிருக்க, உங்களை எல்லாரும் எழுதி வச்சிருக்கிறார். இருதயத்தில் கர்த்தர் வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கிறார். எங்களுடைய நிருபங்களே நீங்கள் தான்றார். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், வேதத்தை இருதயத்தை எழுதி வைத்து அதன்படியாய் நாம் நடக்கும்போது நாமளும் நிருபமாய் மாறுவோம். ஹல்லேலூயா. 3வது வசனம் வாசிச்சிட்டிங்களா? மையினால் அல்ல, ஆவியினாலும். அல்லேலூயா. பாருங்க, மையினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால், கற்பலகையினால் அல்ல, இருதயத்தின் பலகையில் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரால் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பழைய ஏற்பாடில் கற்பலகைகள், புதிய ஏற்பாடில், பழைய ஏற்பாடில் கற்பலகைகள் மையினால் எழுதினாங்க. புதிய ஏற்பாட்டில் இருதயத்தில் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இருதயத்தை எழுதப்பட்ட நிருபங்கள், நீங்களும் நானும் அவருடைய நிருபங்களாக இருக்கிறோம், நிருபங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம வேதத்தில் மகத்துவங்களை அறிந்த நாம, அவருடைய நிருபங்களாக இருக்கிற நாம எவ்வளோ ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும். கிறிஸ்தவன் என்ற பெயரில் எந்த ஒரு தவறான காரியமும், எந்த ஒரு தவறான போதனையும், வேதத்தில் இல்லாத எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, செயல்படுத்தவும் கூடாது, சொல்லவும் கூடாது, எதிர்த்து நிற்கவும் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 16 கூட 17 சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் இருக்கிற ஒரு மகத்துவம் கூட என்ன செய்யாது, அழிந்து, ஒரு உறுப்பு கூட என்ன செய்யாது, அழிந்து போகாதுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தீமோத்தேயு வேத எழுத்துக்களிலே தேறினவனாக இருந்தான். சிறு வயது தொடங்கி அவன் வேத எழுத்துக்களிலே தேறினவனாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் எல்லாத்துக்கும் முன்பாக தேவன் அவனை உயர்த்தி அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கி நாமளும் வேத எழுத்துக்களை தேறினவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கொலைசியர் 2வது அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனம் எடுத்து வாசிங்க. கொலைசியர் 2:14-15, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் சரியாய் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக ஒருத்தன் பிசாசு என்ன செய்வான், ஒரு தலையெழுத்து எழுதி வச்சுருப்பான். நீ இப்படி தான் இருப்ப, நீ அப்படி தான் இருப்ப, நீ என்னத்த குட்டிக்காரன் அடித்தாலும் நீ மாறவே முடியாது, இதுதான் உன் தலையெழுத்து அப்படின்னு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டோடைய வார்த்தைக்கு சரியாய் கீழ்ப்படிந்து அவருடைய மகத்துவங்களை சரியாய் நம்ம நடந்து அந்த வார்த்தைக்கு சரியாய் நம்ம கீழ்ப்படி ஒபே பண்ணும்போது கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாய் பிசாசு எழுதியிருக்கிற தலையெழுத்துக்கெல்லாம், தலையெழுத்துன்னு சொல்கிறாங்களே, பிசாசு உங்களுக்கு விரோதமாய் இப்படி இருக்க மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லி என்னென்னலாம் தலையெழுத்து எழுதியிருக்கானோ அதெல்லாம் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேலே ஆணி அடித்து
உனக்கு விரோதமாகவும் உனக்கு எதிரடையாகவும் எழுதப்பட்ட எழுத்துக்கள், நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் விரோதமாக எழுதின எழுத்துக்கள். ஹல்லேலூயா. பாவம் செஞ்ச ஆத்மா சாகுன்னு இருக்கு. நீ ஒரு கட்டளைகளை கீழ்ப்படியலைன்னா நீ செத்து நரகத்துக்கு தான் போக முடியும். இவ்வளோ நாள் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயத்தில் நீ வழி தவறி போயிட்டாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் அந்த எழுத்துக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து குலைத்து போட்டு சிலுவையில் ஆணி அடித்து அவர் சொல்கிறாரு, இனி பாவம் செய்யாதபடி நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன், என்னை நோக்கி பாரு, நீ பிழைத்துக் கொள்வாய். நிச்சயமாகவே எல்லா துரைத்தனங்களையும் எல்லா அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு நான் சிலுவையில் ஆணி எடுத்தபடியினாலே என்னை நோக்கி பார்த்த விலைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. இனி நீங்கள் பாவங்களை மேற்கொள்ளாதுன்னு சொல்லி நம்மளை வெளிநடத்தி நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இனிமேல் தலையெழுத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. இயேசு என் தலையெழுத்தையே மாற்றிவிட்டார். இயேசு என் தலையெழுத்தையே மாற்றிவிட்டார். இயேசு சிலுவையில் சகலத்தை ஆணி அடித்து எல்லாத்தையும் வெளியரங்கமான கோலமாக்கி விட்டார். இனி நான் பாவி அல்ல, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் சகலத்தை சுதந்திரித்துக் கொள்வேன்னு சொல்லி விசுவாசமாக இருந்து பாருங்க. எப்படி மாற்றினார்னா, கடைசியாக எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 15லேருந்து நீங்கள் வாசிங்க. நமக்கு எல்லா மகத்துவங்களையும் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நமக்கு செஞ்சு கொடுத்துட்டாரு. செய்யும் பொருட்டு மரணம் அடைந்து நித்திய சுதந்திரத்தை புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நமக்கு விரோதமாக இருந்த எல்லாவற்றையும் உடைத்து போட்டு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சுருக்கா பாருங்க. அடுத்த வசனத்தில் முதலாம் கூட, எங்கே மரண சாசனம் உண்டோ மரணமும் உண்டாக வேண்டும். பாருங்க, அவர் எழுதி வச்சார் பாருங்க. அவர் எழுதினது கர்த்தர் எழுதினார், கர்த்தர் எழுதினார், கர்த்தர் எழுதினார். எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் வேதத்தில் அவர் எழுதி நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உயிர் எழுதுறாங்க இல்லையா? பெரியவங்க என்ன செய்வாங்க? உயிர் எழுதுவாங்க. வயசானவங்க உயிர் எழுதி பிள்ளைகளுக்கு வைப்பாங்க. அந்த உயிர் எழுதி வச்சா, உயிர் எழுதினாலே பத்திரம் பேர் மாத்தினா அவங்களுக்கு வந்துடும். ஆனால் உயிர் எழுதினா மாத்திரம் அந்த உயிர் எழுதவங்க மரித்தாதான் அவங்களுக்கு போய் என்ன செய்யும்? அது கிரியை செய்யும். அதே போல தான் அவர் சொல்கிறாரு, எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். இந்த உலகத்தை படைத்தவர் எல்லா விதமான ஆசீர்வாதத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி உங்களால் என்னாலே அதை சுதந்திரத்துக்கு முடியலைன்னா நமக்காக அவர் மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் மரித்தவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். எப்படி நோக்கி பார்க்கணும்? எனக்காக எழுதப்பட்ட விரோதமாக எழுதப்பட்ட எழுத்துக்களை குலைத்து போட்டிரே ஆண்டவரே, உமக்கு நன்றி. நோக்கி பாருங்க, நிச்சயமாகவே ஆசீர்வாதம் தானாய் வந்துடும். மரணமும் உண்டாக வேண்டும். அதுக்கு பேரன் இல்லையே. ஹல்லேலூயா. அவர் எழுதினவர் உயிரோடு இருக்கிறதுனால நம்மளால் அனுபவிக்கவே முடியல. அந்த உயிர் எழுதினவங்க எழுதி கொடுத்தவங்களுக்கு அனுபவிக்கவே முடியல. ஆனால் என்னைக்கு அவங்க மறிக்கிறாங்களோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன செய்யுது? அது கையில் வருது. அதனால தான் இந்த உலகத்தை வரைந்தவர், உலகத்தை படைத்தவர், அண்ட சராசங்க உருவாக்கினவர், நம்ம சுகமாக வாழ்வதற்கு சகலத்தையும் பூமியின் குடியிருப்புகளை உண்டாக்கினவர் நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. நமக்காக மரித்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார், நமக்காக சகலத்தையும் இழந்தார், சகலத்தை இழந்தார். மூன்றாம் நாள் நமக்காக உயிரோடு எழுந்தார். அவர் மரித்து அந்த உயிர் அந்த உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் நாம் அனுபவிக்கும்படியாக நமக்காக ஜீவனை கொடுத்து உயிரை கொடுத்து அவர் இந்த மகத்துவங்களை இந்த கையில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மகத்துவங்களை வாசித்து அந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது நிச்சயமாகவே உயிரடைவீர்கள். உங்களுடைய தலையெழுத்து மாறும். நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லியிருக்கிறாரே. இன்னைக்கு வேதத்தின் மகத்துவங்களை நீங்கள் சரியாய் பார்த்து அதை படித்து அதன்படியாய் நடக்கும் பொழுது நமக்காக மரித்தவர் இந்த உயிரை உயிர் பெற செய்து வாழ்க்கையை சுகமாயிருக்க பண்ணும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா.
எழுந்த வண்ணமாக அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய தலையெழுத்தெல்லாம் உடைய கையெழுத்தினாலே மாறினதே தகப்பனே. அப்பா ஹல்லேலூயா, எங்களுக்கு விரோதமாக எழுதின எழுத்துக்களை உடைய மரணத்தினாலே உயிர்ப்பித்து சகலத்தின் நன்மையாய் முடிய பண்ணினரே. எங்களை வாழ வைத்திருக்கிறீரே அப்பா, எங்களை ஆளுகை செய்திருக்கிறீரே அப்பா, எங்களுடைய பாவங்களை மன்னித்தீரே, உமக்கு நன்றிப்பா. எங்கள் தலையெழுத்தை மாற்றினீரே, உமக்கு நன்றிப்பா. இனி எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலத்தை எங்கள் வாழ்க்கை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்களேப்பா, உமக்கு நன்றி. இப்படி கரம் எங்களோடு கூட இருப்பதற்கு நன்றி. வந்திருக்கிற அனைவரும் மேலும் ஆவியை ஊற்றுவீராக, ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக, கிருபையால் நிரப்புவீராக, மகிமையால் நிரப்புவீராக. தேவ ஆளுகை இறங்குவதாக, தேவ மகிமை இறங்குவதாக. சிறியோர் பெரியோர் வாலிபர் வேதிபர் எல்லார் மேலும் ஆவியை ஊற்றுங்க, ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. தலையெழுத்தெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய கையெழுத்தாய் மாறுவதாக, ஆசீர்வாதமான எழுத்தாய் மாறுவதாக. நன்மை பிள்ளைகள் சுதந்தரிப்பார்களாக, சுகமா வாய்வாழ்வார்கள். இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. நன்மையின் கிருபை பிள்ளைகளை பின்தொடரட்டும். நன்மையான ஈவுகளை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே கிருபையும் நன்மையும் பிள்ளைகளை பின்தொடர்வதாக, சுகித்திருப்பார்களாக, தேவக்கரம் உறுதியாக இருப்பதாக. இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாடுற பிள்ளைகள் மேலே இப்படி ஆவியை ஊற்றுவீராக, ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக, கனப்படுத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, மிகுதியாய் பெருகுவார்களாக. தேவ கரமும் புயமும் ஆளுகையும் எல்லார் மேலும் இறங்குவதாக. சௌரியமுத்து ஐயாவுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. பிரதர் பாஸ்கருக்கு பரிபூர்ண விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் செய்யப்படுற கிருபைக்கு நன்றி. சபையார் அனைவரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லார் மேலும் ஆசீர்வாதத்தை ஊற்றி இருப்பதுக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் அனைவரோடும் இன்றும் மீண்டும் கர்த்தரை வருகை மட்டும். இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாடுகிற மேத்யூவோடும் யுனைசியோடும் இன்னுமாக சகாயமெரியோடும் ஆண்டவரே ஃபெலிசிட்டாவோடும் கூட இருந்து காத்துக்கொள்வதாக. ஆமென்.